தேமுதிக அதிமுக புதிய கூட்டணி 10 தொகுதிகளை ஒதுக்கிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு புறத்திலே ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும், அதே போல ஜான் பாண்டியன் ஆகட்டும், அது மட்டுமல்லாமல் இன்னும் 3-4 கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க. தேமுதிகவும் பாமகவும் இதுவரைக்கும் எந்த ஒரு நிலைப்பாட்டையுமே வெளிப்படையாக அறிவிக்கல. இருந்த போதிலுமே தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க. அதுவும் விஜய பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வார் அப்படின்னு சொல்லி அனைவரும் எதிர்பார்த்தாங்க. நூலிலே வெற்றி வாய்ப்பையும் இழந்தார் விஜய பிரபாகரன். மீண்டும் அதே தொகுதியில் தான் அவர் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் எந்த கட்சியுடன் கூட்டணி, திமுகவுடன் கூட்டணியா, அதிமுகவுடன் கூட்டணியா, அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா அப்படின்னு சொல்லி எந்த விதமான தகவலையும் வெளிப்படையாக சொல்லாமல் ஜனவரி மாதம் கடலூரிலே போடப்படக்கூடிய அந்த மாநாட்டிலே நாங்கள் கூட்டணி பற்றின அறிவிப்புகளை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தேமுதிக பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை எந்த கட்சியும் தர மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆரம்பத்திலே திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் தமது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் கூடிய பிரேமலதா அவர்கள். தமது திமுக பாத்தீங்க அப்படின்னா 10 தொகுதிகள் வரைக்கும் தேமுதிகவிற்கு ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு செய்திகள் சொன்னாலுமே பிரேமலதா அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் வெளியேறி இருக்கிறார். அதற்கு அடுத்த கட்டமாக அதிமுகவுடன் தற்போது பேச்சுவார்த்தை என்பது எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாகவும் அதிலே 20 - 25 தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி தேமுதிக கேட்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கி இருக்கிறார். 10 தொகுதிகளை ஒதுக்கி இந்த 10 தொகுதியில் நீங்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறீர்கள் என நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதாவிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருப்பதாகவும் அதற்கு பிரேமலதா மறுப்பு தெரிவித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. 10 தொகுதிகள் எங்களுக்கு பத்தாது, 20 தொகுதிகள் வரைக்கும் வேண்டும் என பிரேமலதா அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2006 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்தை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா தேமுதிகவிற்கு குறைந்தபட்சம் அதாவது 3% வாக்குகளும் அதிகபட்சமாக 5% வாக்குகள் மட்டும்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சிக்கு 20 தொகுதிகளை அதிமுக கொடுத்து விட்டால் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் அது பார்க்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதிகள் கூட ஆகாது என பிரேமலதாவிடம் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் மிக விரைவாகவே கூட்டணி பற்றின முடிவுகளை எடுக்க இருப்பதாகவும் தேமுதிகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.